உங்க அம்மா வீட்டுக்கு போ. நீ ஃபர்ஸ்ட் கிளம்பி போய் பல டைம் சொல்லிருக்கேன். என் முன்னாடி வந்து மருமகன் மாடா பேசாதன்னு பல டைம் உனக்கு சொல்லிட்டேன். அப்படி கிடையாது, அது தப்பு. ஆம்பளைங்க வேலை செய்யணும். வா நீ ஏன் போகல? வா போய் தான். ஆமா ஏன் ஆமா போகணும். Hello guys. என்னடி வாய்ஸ் இது? வெல்கம் டு மை சேனல். இப்போ அவன் கடன் வாங்கி வந்திருக்கான் அந்த சேனலுக்கு. சக்கமாலே நீ எத்தனை டைம் என்னோட சேனலுக்குள்ள ஓடி ஓடி வருவ? மறுபடியும் எனக்கு இன்னும் இந்த பொண்ணு சரியாகல. இது எந்த பொண்ணு? பொண்ணுடா பொண்ணு. பொண்ணு தாண்டி சொன்னேன் இப்போ. பொண்ணு தான சொன்னேன். சரி ஒரு மாசமா இருக்க புள்ளைய அடிக்கிறானே. மாசமா இருக்க புள்ள கை வச்சு அப்படியே சொன்னேன். இன்னைக்கு வந்து என் அம்மா வந்து வந்திருக்காங்க. சோ எங்க அம்மா கிட்ட வந்துட்டு இங்க இருங்க லக்கி எப்படி ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என் மம்மி வந்திருக்காங்க. என் மம்மி கிட்ட வந்துட்டு நம்ம வந்து ரிவீல் பண்ண போறோம். பட் வந்துட்டு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் சரி அம்மா கிட்ட முதல்ல சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மம்மி வந்திருக்காங்க. அதனால எங்க மம்மி கிட்ட வந்து ரிவீல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பிராங்க் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா ரிவீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பிராங்க் எடுக்க போறோம். அப்புறம் தான் எங்க அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம். எங்க அம்மாவோட ரியாக்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்புறம் எல்லா வந்துட்டே இருக்கும். வாடா டாடா பண்ணிக்கோங்க. இவன் தான் என்னோட பாடி கார்டு. இன்னும் ஒரு 10 monthsக்கு நாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடா உன் பிரச்சனை இப்போ? உனக்கு தான் பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு ஒரு வேலையே இருக்காதா? சும்மா ஒரு வேலை நீ செய்ய மாட்டேங்கற. நான் எதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கணும்? நீ தான வேலை செய்யணும். அப்ப உன்னை சும்மா கூட்டி வந்து தூங்க இருக்காதா? சாப்பிட்டு அப்படியே தூங்க கீழ கடந்து ஒரு பெட் மடிச்சு வைக்க மாட்டேங்கற. இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும்? இங்க பாரு, என்னோட வந்தா நான் பண்ண முடியும். உன் வர்க் நீ தான் பார்க்கணும். சும்மா எல்லாத்தையும் நானே பண்ணிட்டு முடியும். கூட்டணும், பறக்கணும், பாத்திரங்கள் பண்ணணும். ஆமா எதுக்கு? நீ தான் எல்லா வேலையும் பண்ண முடியாதா? என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாதா? உங்க அம்மா வீட்டுக்கு போ. நீ ஃபர்ஸ்ட் கிளம்பி போய் அம்மா வீட்டுக்கு போங்க. கூட்டி போயிரு போங்க. ஒரு வேலை செய்ய மாட்டேங்கறாமா? ஒரு வீடு கூட்ட மாட்டேங்கறான், ஒரு பெட் மடிச்சு வைக்க மாட்டேங்கறான், சோஃபால இருந்து முடி எடுத்து விட மாட்டேங்கறான். காலையில எந்திச்சு அந்த பெட் பார் அங்கேயே கிடக்குது. சரி செய்யணும், எல்லாம் நீ தானே செய்யணும். எல்லாம் கேளுங்க. நல்லா உடைக்கிற மாதிரி கேளுங்க. செய்யணும், பையன் செய்யணும், மருமகன் செய்யணும், மகன் செய்யணும். அதுதான் கட்டி கொடுத்தது. சும்மா தின்னுட்டு தூங்குறது மட்டும் தான். நான் செய்யணுமா எல்லா வேலையும்? ஆமா நீ தானே செய்யணும். நான் சொன்ன பல டைம் சொல்லியிருக்கேன். என் முன்னாடி வந்து மருமகன் வாடா போடான்னு சொல்லி பேசாத. சொல்லியிருக்கேன். போய் வேலை செய்வோம். ஏன் பாட்டி? பாட்டி கொள்ளு பாட்டி. குச்சி ஊமி நடக்கிற பாட்டி. குச்சி ஊமி நடக்கிற பாட்டி. இந்த காமெடி கிமெடிலாம் ஹீல் பண்ணி காமெடி கிமெடி காக்கா சாவடி காக்கா சாவடி. யார் சாமி இவன்? எங்க தெரியும். இங்க அவனை போய் வேலை செய்ய சொல்லு. போய் பெட் மடிச்சு வச்சுட்டு வேக்யூம் எதுக்கு செய்யணும் பாப்பான்னு சொல்லி கேக்குறேன். எதுக்கு செய்யணும்னு சொல்லி கேக்குறேன். உனக்கு என்ன கேடு? உனக்கு என்ன கேடு? இப்படி பேசாம நம்ம வீட்டுக்கு போலாம். குடிப்போம். தயவு செஞ்சு வீட்டுக்கு இங்க தான் வேலை செஞ்சுட்டே இருக்கணுமா? அங்க வந்தா நான் படுக்க நல்லா சாப்பிட்டுட்டு பேசாம கல்யாணம் பண்ணி கொடுத்தது எதுக்கு? கல்யாணம் பண்ணி கொடுத்தது எதுக்கு? போயிட்டு வேலை செய்யணும் அவசியம் இருக்கா என்ன? ஆமா, வேலை செய்ய கூடாது. அப்படி கிடையாது, அது தப்பு. ஆம்பளைங்க வேலை செய்யட்டும், பொம்பளைங்க எதுக்கு வேலை செய்யணும்? செருப்படுத்தல பிஞ்சு போயிடும். செருப்படுத்தல பிஞ்சு போயிடும். அடிச்சான்னு வச்சுக்கோ. கை வாங்கிட்டு இருக்கா. நீங்க இருக்கீங்கன்னு பார்க்க மாட்டேன் நானே. அப்புறம் கைய மட்டும் ஓங்காத. என் முன்னாடி பல டைம் உனக்கு சொல்லியிருக்கேன். சரியா? பணம் நான் வந்து என்ன சொல்றேன்னு ஒரே ஒண்ணு மட்டும் தான் சொல்றேன். என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்டேன்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இல்ல, என்ன பண்ண உன்னோட வேலை வந்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான். சமையல் பண்ணி புருஷனுக்கு வந்து வயிறு திருப்தியா வந்து சோறு சாப்பிடணும். ஒரு சுடுதண்ணி வைக்கிட்டாங்க. எதுக்கு? ஏய் ஓடிரு. தயவு செஞ்சு கூட்டிட்டு போய் நானே குத்திரோம். பேசாம பாப்பா. ஒரு சாப்பாடு வைக்க தெரியல. தெரியல. எனக்கு எது தெரியும்? நீ தானே செய்யணும் எல்லா வேலையும். பாப்பா உனக்கு தான் தெரியணும். அன்சாக்கு எது தெரியணும்னு சொல்லி கேக்குறேன். அவனுக்கு தான் தெரியும். போய் பைத்திய காட்சி போடி. போங்க வீட்டுக்கு கூட்டு போங்க. அப்படி கூட்டு போக முடியாதுப்பா. நான் புத்திமதி வேணா சொல்லி கொடுக்குறப்பா. சாமி வந்துட்டு இருக்கிறோம். மண்டைய பார்த்து பல்ல கட்டி இல்ல சாமி, நான் என்ன சொல்றேன், அடிச்சுட்டா அடிக்க மாட்டாப்பா. சாமி இரு ஒரு நிமிஷம். அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு நிமிஷம் பொறுமையா உட்காரு. நான் உனக்கு புத்திமதி சொல்றேன். உட்காரு. பிள்ளைக்கு நல்லபடியாக புத்திமதி
சொல்லியிருக்கா. அது ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசு. நான் என்ன சொல்றேன்னாக்கா நில்லுங்க. சும்மா இப்படி பின்னாடி ஆமாப்பா. அது விளையாட்டுக்குள்ளப்பா சாமி. விளையாட்டுக்குள்ள இது விளையாட்டுக்குள்ளையா? ஆமா சாமி. ஐயோ. மனசுல எது இருக்கா அம்மா, சாமி? இங்க பாரும்மா. சரி விட்டுருமா, நான் என்ன சொல்றேன், நான் உங்க கூட வரேன். கூட்டிட்டு போங்க. என்னால வந்து இதுக்கப்புறம் வீட்டுல ஒரு வேலை இங்க இருக்கிற டம்ளர் இப்படி கூட நான் ஊத்தி வைக்க வைக்க முடியாது. வேண்டாம், நீ கிளம்பி வீட்டுக்கு போ. நான் வந்து போகணும். கிளம்பி போ, கூட்டிட்டு போ. உன்னை வந்து அடிக்கிறாங்க அவங்க உதைக்கிறாங்க அம்மா சொன்னா வந்து கூட்டு போவேன். சரியா? உன்னால இந்த சாப்பாடு குழம்பெல்லாம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி என்னால கூட்டு போக முடியாது. நீங்க கூட்டிட்டு போய் தான் ஆகணும் அவளையில. எதுப்பா? கூட்டிட்டு போங்க. பா இப்படி வந்து சொன்னீங்க. எல்லா பிள்ளைங்களும் அவங்க அம்மா வீட்டுக்கு முன்னாடியே எல்லா பிள்ளைங்களும் அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க. போவாங்க. எதுக்கு போகணும்? கூட்டிட்டு போய் தான் ஆகணும். எதுக்கு போகணும்னு சொல்லி போய் தான் ஆகணும். போய்தான் ஆமா. ஏன் ஆமா. போகணும். அதான் ஏன் சொல்லி கேக்குறேன். உங்க பிள்ளைங்க கேளுங்க. யாரு? அவன்கிட்ட கேளுமா யாரு? நான் ஒண்ணும் பண்ணல, அவள்கிட்ட கேளுங்க. நான் ஒண்ணும் பண்ணல, அவன்கிட்ட ஆனா கேளு. என்ன சொன்னதான் தெரியும். மாமா கோவம் வந்துருச்சு அவன்கிட்ட சரி, கேளு. அது பொட்டி கொடு. பொட்டியை கொடு நீ, உனக்கு கை இல்லையா? ஏன் நீ எடுத்து கொடு, உனக்கு கை இல்லையா? கையை உங்களுக்கு எப்படி வரா பாருங்க. கையெல்லாம் வாங்க மாட்டாப்பா. அவ சொல்ற விதம் அவ எப்படி வந்தா பாருங்க இப்படி. ஜான்சி இல்ல, மாதிரி. இவனா வந்தாமா? ஆமா. அந்த வெட்டியை பாருமா. என்னாலதான்? பாருமா. எல்லாம் இவனா வந்தாமா? என்னப்பா இருக்குது? பாருங்க, அதை திறந்து. ஓபன் பண்ணி பாருமா. புள்ளைய சீட்டு, கூட்டு போ, சீட்டு. புள்ளைய கூட்டு போ, கூட்டு போ அதை அப்படின்னு திறந்து பாரு, பார்க்க தெரியும். சும்மா சொல்லி அப்போ வந்து சொல்லுங்க. நான் வந்து என்ன திறந்து பாரு, உங்களுக்கு தெரியும். பாரு. இதனாலதான் நான் வந்து உன் கூட வரேன்னு நான் சொல்றேன். கூட்டிட்டு போவேன், அதனால தான் சொல்றேன். திறந்து நான் பாரு. ஏய், கூட்டு போக முடியாதுப்பா. புள்ள வந்து அமைதியா இரு, பஸ் அடுத்து பேச விட்டாதான் நான் வந்து பேச முடியும். ரெண்டு பேரும் ஒரே நிமிஷம் வந்து மூடிட்டு இருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மூடிட்டு போய் உட்காரு அங்க. நீ போய் உட்காருப்பா பேசாம. இதை நான் திறந்து பார்த்தா மட்டும் என்ன ஆகி போகுது? திறந்து பாரு. இதோ இந்த செல்லோ டேப்பு. ஆமாங்கம்மா. இந்த செல்லோ டேப் வச்சு என்ன பண்றது? பாருங்க. செல்லோ டேப் போய் வச்சு பார்க்கறதான். இந்த வளையல் எதுக்குப்பா? அது அவள்கிட்ட கேளுங்க. அந்த வலையில இங்க இருக்கு. எதுக்கு சாமி? அம்மா, அதுல இன்னொன்னு இருக்குமா, ஒரு விஷயம் இருக்குதுமா, பாருமா. நீ என்ன பண்ணணும்? வளையல் இந்த உன் கையில போட்டுக்க. கையில எப்பவுமே வளையலே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த வளையல் வாட்ச் கட்டிக்க. வாட்ச் கட்டுக்கிறேன். இது கேட்டா மூஞ்சில கருப்பா இருக்குது. இந்த இப்படி போட்டுக்கிறது இந்த க்ரீம் இங்க போட்டோவும் இருக்கும். ஏன் பிள்ளை எப்பவுமே சாப்பிடுறாங்க. ஆமாம்மா, சாப்பிடுறாங்க. அழகு. வந்து பின்னாடி நிக்கணும். ஐஸ்வர்யாவே வந்து பின்னாடி நிக்கணும். கரண்ட் அழகா கரண்ட் வர இருந்து போயிடுச்சு. என் பிள்ளை வந்து ஓடி ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டு நான் ஓடி வந்து கல்யாணம் பண்ணங்களா? உங்க புள்ளதான் வந்தா, ஓடி வந்தா. என் புள்ள வந்து வரவே சரி கிடையாது. சரி, அது ஒரு அது இவங்க பண்ண அப்படி காரியத்தை பாரு. நெயில் பாலிஷ், வளையல். அதெல்லாம் வாங்குறதுதான். போனா வாங்குறது. நெயில் பாலிஷ் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு காசு கரியாக்கு இருக்குன்னு இருக்கிறான். எல்லாமே இங்க வைக்கிறதுக்கே நம்ம வச்சு கீழே வச்சுட்டா கூட்டிட்டு போயிருங்க. தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிருங்க வீட்டுக்கு. ஆமா, வரணும்ல வீட்டுக்கு. கூட்டிட்டு போயிருங்க. மேலேயே நில்லு. நின்னு அப்படியே மாமா வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஐயோ என் சரி விடு. என் மேல ஏன் இல்ல? சரி, இப்போ கூட்டிட்டு போறீங்களா வீட்டுக்கு? நான் கூட்டு பார்ப்பேன். போயிருங்க அப்பா. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. இப்ப கூட்டு பார்ப்பேன் என் பிள்ளைய. நீங்க என்ன சொல்றது? நானே கூட்டு போவேன் என் பிள்ளைய. நான் சொல்லவே மாட்டேனே. நீங்க கூட்டிட்டு போயிருங்க. தயவு செஞ்சு நான் எதுக்கு சொல்ல போறேன்? என்ன இவ்வளவு சீரியஸா இருக்கியா? என்ன சிரிப்பு? நைஸ். எப்படியும் எனக்கு ஒரு சந்தோஷம். எப்படியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டான். என் கூடயே தான் இருந்து என் உயிரை வாங்குவா. இப்ப அம்மா கூட்டி போயிருங்க. நான் கூட்டு போயிருவேன். அவ வர மாட்டேன்னு சொல்லி சொன்னா அதுதானே. நான் வந்து கூட்டு போயிருவேன். கூட்டிட்டு போயிருங்க, அவ்வளவுதான். நான் கேக்குறேன், என்னது அம்மா வீட்டுக்கு போனதுல புள்ளையா இருந்தா? அப்ப எவ்வளவு சொல்லி கொடுத்துதானே நீ பேசுற? அப்ப எவ்வளவு உன்னை வந்து இப்படி சொல்லி கொடுத்திருக்கான். எவ்வளவு சொல்லி கொடுத்தாங்க. அதான் நீ பிளான் போட்ட. நீ இப்படி போயிரு, சொல்ற அம்மா சாமி, வீட்டுக்கு. உன் கூட தான் இருப்பா என்ன சொன்னாலும் கேட்டு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து இவளே வந்து என்ன சொன்னாலும் நான் வந்து அங்க வீட்டுக்கு கூட்டு போயிருவேன். கூட்டிட்டு போயிருங்களா? உங்களால முடியாதுங்கம்மா. நான் கூட்டு நீ உங்களால முடியாதுங்க. நீங்க கூட்டல. ஐயா அவ வரமாட்டான். எனக்கு தெரிஞ்ச அவ வரமாட்டான். சாமி பெட்டு சாமி பெட்டிங்களா? பாத்துக்கலாங்களா? பாத்துக்கலாம். நீ நானும் அன்சாரம் 3 பேரும் போறோம். ஏய் அடிங்க. நான் எதுக்கு
வரணும். நீ நானும் அன்சா நீ போடு உங்க அம்மா வீட்டுக்கு. நீ நானா அன்சா லக்கி சோயா சிசி மட்டும் நம்ம 6 பேர் போறோம். வேண்டாம் வேண்டாம் தயவு செஞ்சு போயிடுங்க. கூட்டு போறேன் இந்த செகண்டே கூட்டு போறேன். மாமா சொல்லாதீங்க, நீங்க செஞ்சு காட்டுங்க. சரிங்க ஒரு மணி நேரத்துக்கு சூப்பருங்கம்மா, கூட்டிட்டு போயிருங்க.